என் அன்பு குழந்தாய், இந்த 2026 புத்தாண்டில் நீ சந்தோஷமாய் வாழ கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன். கேளுங்கள். தன்னை தானே அறியாதவன் இந்த உலகை ஒருபோதும் அறிய முடியாது. பிறரை நேசிப்பதைக் காட்டிலும் தன்னை முதலில் நேசித்தால் வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சியுடன் இருக்கும். துன்பங்கள் வரும்போது அதை தைரியமாகவும் சாதுரியமாகவும் எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்களைக் கண்டு துவண்டுவிடக் கூடாது. நேற்று என்பது தொலைந்து போன முகவரி, நாளை என்பது அறியாத முகவரி, இன்று என்பது தான் நிரந்தர முகவரி. கிடைக்கின்ற காலத்தை பயனுள்ளதாக மாற்றுவோம். தோல்வியையும் துரோகங்களையும் ஒரு மனிதன் சந்திக்காத வரை வாழ்க்கை முழுமையடையாது. சகலமும் நிறைந்தது தான் வாழ்க்கை. காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படும் நேரத்தில்தான் நமக்குள் மறைந்திருக்கும் அசாதாரணமான சக்திகள் வெளிப்படுகின்றது. யார் மீதும் பொறாமைப்பட வேண்டாம். யாருடனும் போட்டி போட வேண்டாம். அதற்கு பதிலாக உங்களை நீங்களே மிகச் சிறந்தவராக மாற்றுவதில் கவனம் செலுத்துங்கள். சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனை என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. உங்களை கடந்து செல்லும் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் சிறு சிறு மன சஞ்சலம் இருக்கும். உங்களை கடக்கும் நேரத்தில் உங்களின் சிறு புன்னகை அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஊட்டும். நன்மை செய்வதையே எண்ணுவோம், பேசுவோம், செயல்படுத்துவோம். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்தால் நாம் அன்றாடம் செய்யும் பழக்க வழக்கங்கள் சிலவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். தோற்றம் எப்படியிருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள். எண்ணங்களில் நீங்கள் அழகாயிருங்கள். கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்டத் தெரியும். அதை நல்ல நேரமாகவும் கேட்ட நேரமாகவும் மாற்ற மனிதனால் மட்டுமே முடியும். இரவுக்குப் பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்குப் பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்துக்குப் பின் இன்பத்தையும் தருவான் என்று நம்புங்கள். கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் நீங்கள் முட்டாள்களிடம் இருந்து கூட பாடம் கற்க முடியும். அந்த மனம் இல்லாவிட்டால் உங்களால் ஒருத்தரிடம் இருந்தும் எதையும் கற்க முடியாது. நாம் சிந்திக்கும் எண்ணங்கள் நல்லதாயிருந்தால் வாழ்க்கையில் சந்திக்கும் சூழ்நிலை நன்கு அமையும்.